நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாத ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டாவது முறைப்படி நடக்குமா என்பதுதான் அனைவருடைய தமிழகத்தில் கேள்வியாக இப்போது இருக்கிறது. குறிப்பாக மதுரை பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கு பிரத்யேகமான ஊரான அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஊரில் பல போராட்டங்களை கடந்த 1 மாதமாக நடத்தி வருகின்றன. பாலமேடு பகுதியில் இன்றும் கடையெடுப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பக்கம் நீதிமன்றம் மிருகவதை தடை சட்டத்திற்கு உட்பட்டு இதனை பார்ப்பதும், இன்னொரு பக்கம் தமிழகத்தில் இது தமிழர்களுடைய கலாச்சார பாரம்பரிய பண்பாட்டு அடையாள சின்னம் இந்த விளையாட்டு என்று பார்ப்பதும், பீட்டா போன்ற அமைப்புகள் இது மிருகவதை என்று பார்ப்பதையும் எப்படி அணுகுவது என்பது குறித்து இன்றைக்கு ஜல்லிக்கட்டு பேரவையுடைய மாநில தலைவர் திரு ராஜசேகரன் நம் அரங்கத்தில் இருக்கிறார். அவருடன் விவாதிக்கலாம். வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இந்த ஆண்டாவது நடைபெறுமாங்கிற பெரிய கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது. அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில்? ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டு நடத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் அரசாங்கங்கள், தமிழக அரசும் சரி, மறைந்த முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். மத்தியிலே ஆளும் பிஜேபி அரசில் அங்க வகிக்கும் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தீவிர முயற்சி எடுத்து எல்லா அமைச்சர்களுக்கும் அதில் உள்ள பெருவாரியான அமைச்சர்களுக்கு எடுத்து சொல்லி இதனுடைய அவசியத்தையும் இதனுடைய தேவையையும் எடுத்து சொல்லி தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களிடமும் எடுத்து சொல்லி இதுக்கு ஒரு சட்ட வரவு மசோதா கொண்டு வர வேண்டும், இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர்கள் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 7 மாதத்துக்கு முன்னாலேயே சட்ட வரவு மசோதா கேபினட் மினிஸ்ட்ரியில் இருந்து சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டு சட்டத்துறை ஒப்புதல் பெறப்பட்டு நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்திலையும் வலுவான வாதங்களை எடுத்து வைத்து நீதிமன்றங்களிலேயே நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். கடந்த ஆண்டு, அதாவது நீங்கள் சொல்வது போன்று பார்த்தீர்கள் என்றால் 2016 ஜூலையில் மத்திய அரசு இதற்கான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது ஜல்லிக்கட்டிற்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நடந்து முடிந்த இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும், அல்லது இருக்கக்கூடிய சட்டம் நம்மளுடைய 1960 மிருகவதை சட்டத்தில் ஏதாவது ஒரு சரத்துக்களை சேர்த்திருக்க வேண்டும். குறிப்பாக இப்போது அதாவது காளை அப்படிங்கிறதையோ அல்லது மாடு என்பதையோ இவர்கள் வைத்திருக்கக்கூடிய காட்சி பட்டியலில் இருந்து நீக்கணுங்கிறது தான் முக்கியமான ஷரத்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எதுவுமே நடைமுறையில் இப்பொழுது சட்டத்துக்குள்ள வராம இன்னும் 1 வாரத்துக்குள்ள என்ன செஞ்சிட முடியும்? கடந்த ஆண்டும் இதே தானே எதிர்பார்த்தோங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இது ஒரு சட்ட சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா காட்சிப்படுத்துதல் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த காட்சிப்படுத்துதல் பட்டியலில் இருந்து காளையை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருப்பதாலும் கடந்த 2016 அந்த மத்திய வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலிருந்து ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதில் காளைகளை பாரம்பரியம், கலாச்சாரம் போன்ற ஜல்லிக்கட்டு போன்ற இதர விளையாட்டுகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. அதுதான் இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. அதுவே போதுமானது என்று மத்திய அரசு வழக்கறிஞர்கள் தெளிவாக வாதாடினாங்க. இருப்பினும் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும். 1960 கொண்டு வந்த அந்த குறியாலிட்டி சட்டத்தில் 2 திருத்தங்கள் செய்ய வேண்டும். காளைகள் காட்சிப்படுத்துதல் பட்டியலிருந்து நீக்கப்பட வேண்டும். இது எல்லாத்துக்குமே அமைச்சரவை முடிவெடுத்து ஒப்புதலில் ரெடியாக இருக்குது. நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்காங்க. அதுதான் இப்போதைய தகவல். நீதிமன்றம் இந்த வாரத்தில் அநேகமாக தீர்ப்பு வரலாம்னு நம்பிக்கிட்டு எதிர்பார்த்துருக்கோம்.
எல்லோருக்குமே அது தீர்ப்பு எதிர்பார்த்து தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் இப்போ இருக்கு. அதுதான்னாலும் தீர்ப்பு என்னமா வரப்போகுதுங்கிறத நாம் அனுமானிக்க முடியாது இல்லையா? அதே நேரத்தில் இதற்கு கடந்த காலங்களில் நீதிபதிகள் இந்த வழக்கை எப்படி அணுகினார்கள் என்பதையும் நாம் யோசிக்கணும். சமீபத்தில் ஏற்கனவே தமிழக அரசால் போடப்பட்ட சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்கிறது அதே நீதிமன்றம். இன்னொரு அமர்வு என்ன செய்கிறது என்றால் வீடியோ கேம்ஸ் மூலமாக நீங்கள் ஜல்லிக்கட்டை விளையாடி கொள்ளுங்கள் போன்ற நீதிபதிகளுடைய இதற்கு முன்பு கொடுத்த உத்தரவுகள் அல்லது அவர்கள் கருத்து சொன்னது இந்த வழக்கு சம்பந்தமாக என்பது எந்த வகையில் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பை விட நீதிபதிகளுடைய சந்தேகத்தை, நீதிபதிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறது ரொம்ப அவசியமான ஒரு வேலையாக போச்சு. அவங்க கேட்டதுக்கெல்லாம் அவங்க என்னென்ன குறிப்பாக கேட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே தக்க பதில் சொல்லியிருக்கான். குறிப்பாக இன்று இப்பொழுது மத்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி எடுத்து வைத்த வாதங்களில் அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியில் அந்த வாடிவாசல் என்று அந்த மாடுகளை அந்த மூக்கு கயிறை அவுத்து விட்டோன்னா வெளியில் சீறி பாயிற இடத்த அது ஒரு டார்ச்சரிங் சேம்பர். அந்த இடத்துல மாடு அவ்வளோ வேகமாக எப்படி வருது அப்படின்றது அவருடைய ஒரு சந்தேகமாக இருந்தது. அது இயற்கையான குணம், அந்த காளைகளுக்கு இயற்கையான ஒரு குணம் என்று நாங்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். அவங்க இல்லை, அங்கே என்னமோ நீங்கள் செய்கிறீங்க, அதனால தான் அந்த காளையை அவ்வளோ வேகமாக வெளியே வருது, இல்லாட்டி இந்த கூட்டத்தை பார்த்து அது தயங்கி நிற்கணும் அல்லது வராமல் வெளியே இருக்கணும், நீங்கள் அந்த மூக்கயிறு அவுக்கிறோம்னு மட்டும் சொல்கிறீங்க, எப்படி வேகமாக வரும்னு சொன்னாங்க. அதுக்கு இப்போ என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம்னா, நாம் தொடர்ந்து பேசுவோம். தொடர்பில் இருங்க. மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கங்க. தொடர்ந்து நீங்கள் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை தமிழக மக்களிடம் வைத்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று சொன்னீர்கள். அது எந்த அடிப்படையில், அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். முதல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாமல் எதை செய்தாலும் கூட அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் காளையை காட்சி பொருள் பட்டியலில் இது பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தை பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2011 ஆட்சியில் இருந்தது அவர்களுடைய காங்கிரஸ் அரசாங்கம். அந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் உருவாக்கி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடக்காத அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கின்ற எல்லா முயற்சிகளையும் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி காளையை அந்த பட்டியலில் இருந்து விலக்கி வைத்து மத்திய அரசாங்கம் ஆணை பிறப்பித்தது. அதுவும் கூட உச்ச நீதிமன்றத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் இப்போது எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் ராஜசேகர் அவர் முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக டெல்லியிலே தன்னுடைய வாழ்க்கையை பாதி முடிச்சிட்டார். இந்த ஒரு 2-3 வருஷமா அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் முழுக்க அவருடைய வார்த்தைகள் பேச வச்சிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவர் எல்லா விவரங்களையும் சொல்லுவார். ஆகினால் எல்லா தரப்புகளிலும், நீதிமன்றம் உட்பட எல்லா தரப்புகளிலும் நாம் எல்லா முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன அதே நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பது கடந்த ஆண்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லோருக்கும் அந்த நம்பிக்கையுடைய, இன்னும் சொல்லப்போனால் 100% உத்தரவாதத்துடன் நம்பி இருந்தார்கள். ஆனால் கடைசி அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு, ஆனால் கடைசி நேரத்தில் நீதிமன்றம் இதனை எப்படி அணுகியது என்பதும், பீட்டா அமைப்பு இதற்கு எப்படி எதிர்ப்பு தெரிவித்தது என்பதும், அப்போது முகுல் ரோத்கே அவர்கள் நம்மளுடைய சொலிசிட்டர் ஜெனரல் என்ன மாதிரியான வாதங்களை முன்வைத்தார் என்பதும் நாம் அனைவருக்கும் இப்பொழுது தெரிந்த ஒன்றுதான். இந்த சூழ்நிலையில் மீண்டும் வெறும் நம்பிக்கை வார்த்தைகள் களத்தில் நமக்கு வெற்றியை பெற்று தருமாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா? இல்ல, இதுலதான் நான் அவரு
மிஸ்டர் ராஜசேகர் அவர் பேசின வார்த்தைகள் நீங்க முழுக்க நீங்க பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டிருப்பீங்கன்னா இந்த கேள்வி வந்திருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. காரணம், நீதிமன்றத்துல தற்போதைய மத்திய அரசாங்கம், பிரதமர் மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக எல்லா விவரங்களையும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகையினால நீதிமன்றம் புரிய ஆரம்பித்திருக்கிறது என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். அதனுடைய அடிப்படையில் சொல்றேன், இந்த முறை நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்குது. மற்றொரு கேள்வி, அதாவது ஐயா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவசர சட்டம் கொண்டு வந்து நம்மளால முடியல, இந்த பிரச்சனை காட்சி பட்டியல்ல இருக்குங்கிற ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது அதன் பிறகுதான் மற்றொரு சட்ட திருத்தத்திற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் வந்து மத்திய அமைச்சரவை அதுக்கு ஒப்புதலும் வழங்கிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த இப்போ நடந்து முடிந்த குளிர்கால கூட்டத்தொடரில் அவசரமாக சில சட்டங்கள் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையே நிறைவேற்றும் போது இது ஜனவரி மாதம் தேவையான ஒன்றாக இருக்கும் பொழுது அதை மனதில் கொண்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் இப்பொழுது நாம நீதிமன்றத்தை எதிர்பார்த்து நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்காக காத்திருக்க தேவையில்லை தானே? ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், உச்ச நீதிமன்றம் இதுல தவறான புரிதலின் காரணமாக இதுவரைக்கும் எல்லா விஷயத்திலும் எல்லா தீர்ப்புகளையும் நமக்கு எதிராக கொடுத்துட்டு இருக்கு. இப்ப நாம திடீர்னு போய் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அதுக்கும் நிரந்தரமான ஒரு கதவடைப்பு முடிஞ்சுன்னு வைங்க, நீதிமன்றத்தின் மூலமா நமக்கு நிரந்தரமா ஒரு காலமும் நடத்த முடியாத சூழ்நிலைகள் உருவாகிவிடும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லா கதவுகளையும் அடைத்து வைத்து விட்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய வாய்ப்பை இல்லாமல் ஆக்குவதற்கு நம்முடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு தயாராக இல்லை. என்னென்ன முறைகள்ல கொண்டு போயாச்சுன்னு சொன்னா நீதிமன்றத்தையும் திருப்திப்படுத்த முடியும், நீதிமன்றத்தின் மூலமா கொண்டு வர முடியும், சட்டத்தின் மூலமா கொண்டு வரணும், அதெல்லாம் பண்றதுதான் மத்திய அரசாங்கம் இருந்துட்டு இருக்குது. அதுக்குதான் நாம வழிமுறை கண்டு கொண்டிருக்கின்றோம். இது தவறாக எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாக்கி அது புரிதல் இல்லாத காரணத்தால் தான் நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்தில் இதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவான காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் இதுவரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது பல்வேறு சிக்கல்கள் காரணமாக எடுக்காம இருக்கும்போது இது மட்டும் அதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் செய்யவில்லை. இதில் உச்சநீதிமன்றம் தான் பிரச்சனை, எங்களிடம் பிரச்சனை இல்லை என்று சொல்வதை, இரண்டு பிரச்சனையை இரண்டில் இருவேறு நிலைப்பாடை எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க ஒரு விஷயம், காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய வீர விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம். ரெண்டுக்கும் முடிச்சு போடாதீங்க. அதை தனியா பாருங்க, இதை தனியா பாருங்க. அப்படியே தனித்தனியாக பார்க்கும் பொழுதும் எப்போது ஜல்லிக்கட்டுக்கு தடை கொடுக்கப்பட்ட போதோ அதே போது மகாராஷ்டிராவில் ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் மகாராஷ்டிராவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கிறது. இங்கு மட்டும் ஏன் பிரச்சனை? அதுக்கு தடை இருக்குதா இல்லையா? தடை இருக்கிறது, ஆனால் நடைமுறையில் தடை இருக்குதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அதை நடத்துன்னு சொன்னாச்சு, அது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருக்குது, அதை நாம எப்படி நடத்துறது சட்டபூர்வமா மற்ற விஷயமா நம்ம பண்றோம். மற்ற விஷயங்கள் நடத்த வேண்டியது மாநில அரசாங்கம். அது மாநில அரசாங்கம் அது பதில் சொல்லணும். கண்டிப்பாக இப்போது இதில் மாநில அரசுடைய முடிவுதான் முக்கியமானதுங்கிற அடிப்படையிலும் மத்திய அரசு என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கிறதையும் நீங்கள் கருத்தாக பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால் மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்துவிட்டது. இன்னும் மத்திய அமைச்சர் சொல்லும்போது நீங்கள் டெல்லியிலேயே உங்களுடைய வாழ்க்கையை 2 ஆண்டுகளாக கழித்தீர்கள் அப்படிங்கும் பொழுது என்ன சிக்கல் இருந்தது? 2 ஆண்டுகளாக டெல்லியில் இருந்து இதை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தது உங்களுக்கு, சவாலாக இருந்தது இந்த பிரச்சனையில்? இதில் கடந்த இந்த சட்டம் கொண்டு இதை தடை செய்ய போகும் பொழுதே கேள்விப்பட்டு டெல்லியிலேயே முகாமிட்டு இந்த சட்டம் வரக்கூடாது என்று அந்த ஆணையை பிறப்பித்த அந்த ஜெயராம் ரமேஷ் அந்த அப்போதைய அமைச்சர் அவர்களை மத்திய இந்த அமைச்சரவையிலே பங்கு வகித்திருந்த இந்த மத்திய அமைச்சரையாக காங்கிரஸ் அமைச்சர் இருந்தவர் தான் அவர். இங்கே இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் ஐயா சி கே வாசன் உள்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து சென்று தயவு செய்து இது தடை செய்யாதீர்கள், இது கிராமப்புறங்களிலே கோவில் விழாக்களில் நடைபெறும் விளையாட்டு, யாரோ தவறுதலாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் ஒரு முறை பாருங்கள் அப்படி என்று மன்றாடினார்கள். இருப்பினும் அவர்கள் புரிதல் இல்லாத காரணமோ அல்லது என்ன காரணமோ தெரியாது அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள். அது அந்த மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு. அவர் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் போட்டார், அமைச்சரவையில் முடிவு எடுக்கலை. நோட்டிஃபிகேஷன் போட்டதை பண்ணிட்டார்.
அதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றங்களுக்கு நாங்கள் போயிருந்தோம். மத்திய அமைச்சரவையினுடைய அந்த இதை எடுத்து, இது எந்த காட்டு விலங்குகள் பட்டியலில் நீங்கள் சேர்த்துருக்கிறது எந்த ஃபாரஸ்ட்லேயும் போய் நாங்கள் அந்த மாட்டுகளை பிடிச்சிட்டு வரல, இது எங்கள் பாரம்பரியமாக எங்கள் வீட்டுகளை வளர்ந்த மாடு, அந்த எங்களுடைய மாடு போட்ட கன்று, அந்த கன்று கொடுத்த பாடம் நாங்களும் கொடுத்து பகிர்ந்து கொடுத்து பழகிருக்கோம், எங்கள் சகோதரனாக அந்த காளையை பார்க்குறோம் என்றெல்லாம் நாங்கள் வாதத்தில் வச்சோம். இருந்தாலும் நீதிமன்றத்தில் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அமலுக்கு இருந்தால் கூட ஒரு சில அமைச்சர்கள் எடுத்த முடிவால் இந்த விபரீதமான செயல் நடந்துவிட்டது. இன்னொன்று என்னன்னா, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், தமிழகத்திலேயே நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜல்லிக்கட்டுத்தினுடைய அந்த தத்துவம், அந்த அம்சம் சரியாக தெரியாது. ஏதோ மாடுகளை வைத்து விளையாடுகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், அங்கே பலிகளமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்லது இப்பொழுதுதான் மாநில அரசும் சரி, ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் 2009 ஜல்லிக்கட்டுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின்படி முழுவதுமாக 100% மாவட்ட ஆட்சியருடைய நேரடி கண்பில் தான் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. அதில் எந்த பிழையுமே கிடையாது. சில தவறான முன்னுதாரணங்களை வாதங்களை எடுத்து வைத்து விதிமீறல் இருக்குன்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தை நம்ப வச்சுட்டாங்க. அதை நம்ம பல வகையில் பல மாதிரி எடுத்து சொல்லியிருக்கோம். இன்று தமிழக அரசு முழு வீச்சில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும், அதாவது நீதிமன்ற வாயிலாகவும் சரி, சட்டம் கொண்டு வருவதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள். மத்திய அரசாங்கத்திலும் அதற்கான முடிவுகள் இருக்குது. இந்த கோர்ட்டு தான் சில தாமதமான நீதிமன்றத்தை தான் அதாவது அரசுகளிடம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீதிமன்றம் தான் இப்பொழுது தடையாக இருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இன்றைய செய்தி நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு நடைபெறுமா என்பது குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுமா? இப்பொழுது மத்திய அரசும் மாநில அரசும் சொல்லக்கூடிய வாதங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இங்கே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வருகிறார். ஆனால் ஒரு தவறான எண்ணத்தின் அடிப்படையிலே சில பேர் ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறார்கள். ஜல்லிக்கட்டு காளைகள் அது மிருகங்களை வதை செய்யும் செயல் என்ற எண்ணத்தில் இந்த தமிழ்நாட்டிலேயே மிகவும் அதிகமாக பராமரிப்புக்கு உட்படுத்தப்படும் வீட்டு விலங்கினங்களில் ஜல்லிக்கட்டு காளை முதலிடத்தை பெறுகிறது. அது ஒவ்வொரு வீட்டிலும் அதை ஒரு பெருமையாக நினைத்து ஒரு குழந்தையை போல, தங்கள் வீட்டு பிள்ளைகளை போல அதை இருக்கிறார்கள். எனவே இது ஏதோ காளை மாடுகளுக்கு ஏற்படும் துன்பத்தை ஏற்படுத்துதல் என்கிற எண்ணத்தை திரும்ப இந்த விளையாட்டு தொடர்ந்து 12 காலமாக தமிழகத்திலே பொங்கல் விழாவை ஒட்டி நடைபெறுகிறது. ஆனால் இந்த ஆண்டு நடைபெறுமா என்பது மத்திய அரசின் அமைச்சராக வலியுறுத்துகிறார் என்பதை பொறுத்து, அந்த அமைச்சரவையிலேயே மாறுபட்ட கருத்துள்ளவர்கள் இருக்கும் பொழுது இவருடைய பேச்சு எடுபடுமா என்பதை பொறுத்தும் இருக்கிறது. ஆனாலும் தமிழக அரசு தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிட்டது. ஜல்லிக்கட்டு குறித்து வழக்கு நீதிமன்றத்தில் வரும்பொழுது சரியான கருத்துக்களை பதிவு செய்திருந்தால் ஒருவேளை நீதிபதி மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்க கூடும். இந்த 2 அரசுகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி காலம்தான் சொல்ல வேண்டும். அதாவது கடந்த காங்கிரஸ் ஆட்சி 2014 முடியும் போது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் காட்சி பட்டியலில் இந்த காளை மாட்டை சேர்த்ததுதான் பிரச்சனை என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதுதான் தவறான அடிப்படையில் செய்யப்பட்ட ஒன்று. அதன் விளைவாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த இயலாத சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதை சேர்க்கக்கூடாது. காளை மாடுகள் வதை என்றால் வண்டி எடுக்கும் போது ஏற்படும் வலியை காட்டிலும் ஜல்லிக்கட்டிலே கலந்து கொள்ளும் போது ஏற்படும் வலி காளை மாடுகளுக்கு குறைவானது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காளை மாடுகள் ஒரு வேகமான ஒரு கடுமையான பணி சூழ்நிலைக்காகவே வளர்க்கப்படுகின்றன. வண்டி இழுத்தல், ஏர் ஓட்டுதல் போன்ற அந்த பணிகளுக்காகவே பயன்படுத்தப்படுகிற இந்த நாட்டில்
அவற்றிலிருந்தும் காளை மாடுகளை எடுத்து விட்டால், அந்த தடையும் தீர்த்து விட்டால் கிராமப்புறங்களில் உள்ள சாதாரண மக்கள் துயரத்துக்கு ஆளாவார்கள் என்பது உண்மை. ஆனால் ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த அளவுக்கு துன்பம் கூட படுவதில்லை என்பதை உணர வேண்டும். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். அதாவது ஒரு பக்கம் இந்தியா கடந்த ஆண்டு 2016 இன்னும் நமக்கு ஃபினான்ஷியல் சார்ட் வரல. 2015 பார்த்தீர்கள் என்றால் அதிக வர்த்தகத்தில் பிங்க் ட்ரேடுன்னு சொல்லக்கூடிய மாட்டு இறைச்சி வர்த்தகத்தில் முக்கிய இடத்துல இந்தியா இருக்கு ஏற்றுமதி செய்யறதுல அப்படின்னு ஒரு புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது. அப்போதெல்லாம் நீதிமன்றங்களோ பீட்டா அமைப்புகளோ பேசாமல் இருக்கும் பொழுது ஏன் ஒரு இதை மட்டும் ஜல்லிக்கட்டை மட்டும் ஒரு பண்பாட்டு ரீதியாக நடத்தக்கூடிய ஒரு போட்டியை ஏன் இதை மட்டும் முடக்குவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த நீங்கள் சொல்கிறதுல 100% உண்மை இருக்குது. 2011 காட்சிப்படுத்துதல் பட்டியலில் இந்த காளை மாட்டை கொண்டு சேர்த்த பிற்பாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான், நம்மளுடைய தமிழக அரசு மட்டும்தான் 2012, 13, 14 3 ஆண்டுகள் அந்த தடை இருக்கும்போதே நடத்தணும். மகாராஷ்டிரா போன்ற பிற மாநிலங்கள்லாம் உடனடியாக தடை செஞ்சிட்டாங்க. ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. உடனடியாக அங்கே தடைப்படுத்திட்டாங்க. இன்று இந்த மாடுகளை வைத்து விளையாடப்படும் ஜல்லிக்கட்டு போன்ற வடநாட்டிலையும் சரி, கர்நாடகா உள்பட மகாராஷ்டிரா உள்பட 9 மாநிலங்களில் இப்படி ஒரு விளையாட்டு இருக்குது. எல்லோரும் நம்பிக்கை இழந்து காளை மாடுகளை அதிகமாக விற்க ஆரம்பித்து விட்டாங்க. அதனால் நம்மளுடைய அந்த மாட்டு இறைச்சி விற்பனை என்பது 27, 26வது இடத்துல இருந்து 1, 2க்கு வந்துட்டதாக எல்லா நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. இது இந்த சட்டத்தினால் வந்ததுன்றது தான் எங்களுடைய கருத்து. ஏன்னா இது வளர்த்து என்ன செய்ய போகிறோம், இதை வச்சுருந்து என்ன செய்ய போகிறோம், தடையாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை போல அமைப்புகள் இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண்டிப்பாக அரசாங்கங்கள் கையில் எடுத்திருக்கிறது. இது ஒரு காலங்காலமாக ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடத்தப்படும் ஒரு வழிபாடு திருவிழா. இது கண்டிப்பாக சீர் செய்யப்பட்டது, முறைப்படுத்தப்பட்டது. இது நடக்கும் என்று அங்கங்கே பிரச்சாரம் செய்யப்பட்டிருப்பதால் ஜல்லிக்கட்டு காளைகள் அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை எப்படியாவது வந்துவிடும் என்று அரசாங்கமோ நீதிமன்றமோ எப்படியாவது கொண்டு வந்து விடுவார்கள் நம்ம அரசியல் பெருமக்கள் எல்லோரும். ஏனென்றால் தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று ஒத்த குரல் கொடுக்கிறார்கள். நீங்கள் தேசிய கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சி, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் கூட அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சிவசேனா போன்ற, இன்னும் சொல்லப்போனால் 2வது பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சி கூட இந்த ஜல்லிக்கட்டு வர வேண்டும் என்று இன்று அறிவிக்கை செய்திருக்கிறார்கள். ஆகையினால் பாராளுமன்றத்தில் இது வைக்கும் பொழுது ஏகமனதாக இது நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தமிழக அரசியலும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஐயா அமைச்சர் அவர்கள் சொன்னதை போல இதில் யாருக்குமே பாதிப்பு இல்லை, யாருக்குமே தீங்கு இல்லை, மாட்டுக்கே கிடையாது. சொல்லப்போனால் எங்களுடைய மாடு, நாங்கள் பேணி காக்கக்கூடிய மாடை ஒருவர் முறை தவறி பிடித்தால் பப்ளிக்கே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லை, நீங்கள் 2 ஆண்டுகள் டெல்லியில் இதுக்காக போராட்டம்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்படிங்கும்போது மற்ற இப்போ மகாராஷ்டிராவில் ரேக்லா பந்தயம் நடக்குது, ஆனால் தடை இருக்கிறது, ஆனால் நடக்குது. இதே மாதிரி பார்த்தீர்கள் என்றால் ஆந்திராவில் கூட ரேக்லா பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் பூரம் திருவிழான்னு யானைகளை நிற்க வைத்து அதற்கு முன்பு தான் வான வேடிக்கைகள்லேருந்து அவர்களுடைய எல்லா ஆட்டங்களும் சொல்லி மாடுகளையும் வச்சு பண்றாங்க. எல்லாமே எல்லா மாநிலங்களையும் அவர்களுடைய பண்பாட்டு குறியீடாக செய்யக்கூடிய இது எல்லாமே நடக்கும் பொழுது தமிழகத்தை மட்டும் ஆண்டுதோறும் முடக்கிறது அப்படிங்கறத ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க எப்படி பாருங்க? நீங்களே சொல்றீங்க 2011 காங்கிரஸ் அரசுல கொண்டு வந்தா கூட 2014 வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 2014க்கு அப்புறம் இதை நடத்த முடியாம போனதுக்கு என்ன காரணம்? உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கிருச்சு. நமக்கு மத்திய அரசு போட்ட சட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இது அவசியம் தேவை, இந்த மாநிலத்துக்கு தேவை என்று அவங்க நடத்த சொல்லியிருந்தார்கள். நடத்தி கொண்டிருந்தோம். அவர் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பான முறையில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலோடு தான் நடக்குது என்று சொல்லி நீதிமன்றத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம். தமிழக அரசு வாதத்தில் சொன்னாங்க, நீதிமன்றத்தினுடைய அந்த விதிப்படி நாங்கள் கண்டிப்பான முறையில் பாதுகாப்போடு நடத்துகிறோம்னு தமிழக அரசு எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம். ஆனால் இறுதி தீர்ப்பு வரும் பொழுது தான் நமக்கு தடை என்று வந்தது. தடை என்று வந்தவுடன் இப்போ எப்படின்னா, நீங்கள் பிற மாநிலங்களில் நடப்பதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி கேரளாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், எல்லா மாநிலத்திலையும் நடப்பதாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு பயிற்சி கூட செய்ய முடியல. மாடுகளை வச்சு அந்த மாடுகள் மறந்துடும்.
அதாவது மறந்துடும்னா அந்த மாடை வந்து அப்பப்போ பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை கூட கொடுக்க முடியல. ரொம்ப விழிப்பாக போலீஸார் வந்து அங்கங்கே நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய விதிமீறல் வந்துடும், ரொம்ப நமக்கு இதை விட மோசமான விளைவு வந்து ஐயா அவங்க சொன்னது மாதிரி பூரா கதையும் சாத்திரக்கூடாது. நீங்கள் சொல்வது போன்ற அடுத்த கட்ட கேள்வி எனக்கு வருகிறது. தான் வீட்டில் ஒரு மாட்டை பயிற்சி செய்வதற்கு கூட இந்த அளவிற்கு வந்து சட்டத்திட்டங்களில் நெருக்கடிகள் உண்டாக்கப்படுகிறது என்றால் யார் ஏகமனதாக வரவேற்கிறார்கள், யார் வந்து இந்த சட்டத்திட்டத்திற்கு நெருக்கடி கொடுக்குறாங்கங்கிற கேள்வியை பொதுமக்கள் பார்வையிலே விட்டுவிடுகிறேன். நேரம் குறைவாக இருப்பதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் நம்பிக்கையை மிக விரைவில் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்ததாக உங்களுக்காக செய்திகள் காத்திருக்கின்றன. நான் இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.